நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் விஜயை நேரடியாக எதிர்க்க முடியாமல் வக்கற்று திராணியற்று போய் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பெரியாரை கொள்கை வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டதன் அடிப்படையில் ஜீரணிக்க முடியாமல் விஜயை நேரடியாக எதிர்க்கவும் முடியாமல் இப்படி நிருபர் கேட்ட கேள்விக்கு அவர் கொள்கை வழிகாட்டியாக பெரியாரை வைக்கிறார் என்பதற்கு என்னத்தை கொள்கை வழிகாட்டி என்பதை போல 11/5/1953 விடுதலையில் அப்படி ஒரு செய்தி இல்லவே இல்லை அப்படி என்பதை போல குறிப்புகள் இருந்தாலும் அதில் தான் அந்த செய்தி இருக்கிறது என்பதை போல இந்த இடும்பாவனம் போதையை போட்ட ராவணன் குடியில் உட்காந்து இடும்பாவனம் கார்த்தி சொன்னதை அப்படியே ஏற்றிக்கொண்டு மண்டையில் ஏற்றுக்கொண்டு போதையை போட்டு 2 பேரும் பேசிக்கொண்டு இன்றைக்கு கடலூரிலே பிரஸ் மீட்டில் பக்கத்திலே ஒரு பெண்ணை வைத்துக்கொண்டு உனக்கு உடல் இச்சை வந்தா பெற்ற தாயோ மகளோ அக்காவோ தங்கச்சியோ அவர்களோட உறவை வச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருன்னு சொன்னது பெண்ணிய உரிமையா? நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லணும். பெண்ணிய உரிமையா? பெரியார் சொன்னதாக ஒரு தாண்டோன்றித்தனமாக ஒரு கப்பலித்தனமாக ஒரு கேவலத்தனமாக ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சிருக்கிறார். இதற்கு உண்மையிலே வெக்கப்படணும். சீமானுடைய மனைவி கயல்விழி அவர்களும் வெக்கப்படணும். சீமானுடைய கட்சியில் இருக்கக்கூடிய பெண்களும் வெக்கப்படணும். இது முழுக்க என்ன அப்படின்னா இது என்னன்னா உண்மையிலே இவ்வளவு தூரம் ஒரு மனுஷன் கீழ்த்தரமாக இறங்கி விமர்சிப்பானா அப்படின்னா கிடையாது. அதுவும் ஒரு ஒப்பற்ற தலைவரை ஒரு ஒரு சமூக சீர்திருத்தவாதியை இவ்வளவு தூரம் விமர்சிக்கிறதுக்கு இந்த சீமானுக்கு என்ன ஒரு அருகதை இருக்குது, யோக்கியதை இருக்குது? இது எந்த அர்த்தத்தில் இந்த மாதிரி செய்து கொண்டு இருக்கிறாப்புலன்னு தெரிய மாட்டேங்குது. உண்மையிலே என்னன்னா மான ரோஷம் உள்ள உண்மையிலே ஆண்மகன்கள் அவங்க கட்சியில் இருந்தால் உண்மையிலே நீங்கள் சொல்லுங்கள், இப்படி பேசுனதுக்கு சரியா? இது முழுக்க கண்டனத்துக்குரியது. சீமான் உடனடியாக பொதுவெளியில் மன்னிப்பு கேட்கணும். இது போன்ற விஷயத்தை இனிமேல் பொதுவெளியில் உட்கார்ந்து பேசுவதற்கே அச்சப்படணும். ஸோ அது மாதிரி இருக்கணும். இத்தனை நாளாக அரசியல் லாபத்துக்காக பெரியாரை திட்டி பேசினால்தான் நம்மளுக்கு சோறு கிடைக்கும் என்பதை போல இருக்கிற சீமான் இல்லாத ஒரு விடயத்தை எடுத்துக்கொண்டு இதுதான் பெண்ணியமா அப்படின்னு கேட்டுக்கொண்டு எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான கருத்தை பேசி கொண்டிருக்கிறார். அப்போ இவருக்கும் இந்த பாம்பேல கைதான பாருங்க, இப்போ ரீசெண்டா அவனுக்கு என்ன ஒரு வித்தியாசம்? ஒரு உறுப்பினர் அவன் தான் பாம்பேல பக்ரீனில் உட்காந்துக்கிட்டு இங்கே என்னன்னாலும் பேசிட்டு போகலாம், தமிழ்நாடு அரசு ஒன்றும் பிடுங்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த பாம்பேல இருந்து கைதானான். பார்த்தீங்களா? கைதானதுக்கு மேற்கொண்டு என்ன சொல்றது, அந்த மாவட்ட செயலாளரை போய் முட்டு கொடுத்துக்கிட்டு செஞ்சுக்கிட்டு அவனை காப்பாற்றுற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவனுக்கும் இந்த கட்சி தலைவர் சீமானும் என்ன வித்தியாசம்?